தாய்மை குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு நடக்க போகிற குரு பயிற்சி அற்புதம் என்னென்ன? இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகிற நிறைய நல்ல விஷயங்கள். முதல்ல அஷ்டமச்சனி விலகினது யோகம். 9ஆம் ஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான், 3 தகவல் ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் மாறி நிற்கிற நடக்க போகிற அற்புதம் என்ன? 6 மற்றும் 9க்குரிய 12, அதாவது மறைந்தவன் இன்னொரு வீட்டில் மறைகிறது. கெட்டவன் கிட்டிடம் ராஜயோகம் மாதிரி 6ஆம் அதிபதி 12க்கு ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். 6-12 தொடர்பு, அதை பற்றி பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள், பதிலளிக்கப்படும். முதல்ல கடகராசிக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தாங்க சொல்லணும். இந்த வருஷத்தில் நடக்க போகிற அது உறுதியாக நடக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல வேலை என்ற ஒரு இடத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கௌரவம் கிடைக்கும், அந்தஸ்து மரியாதை உயருது, எதிரிகள் விலகிறாங்க, தொல்லைகள் விலகுது, நீங்கள் செஞ்ச வேலைக்கு அங்கீகாரம் வருது, வேர்ட் ஆஃப் மவுத், மற்றவங்க எல்லாம் உங்களை பற்றி புகழ்ந்து பேசும் சூழ்நிலை வந்தாச்சு. ரொம்ப நாளாக இந்த கடகராசிக்கு போட்டி பொறாமைகள் அதிகம். அது வெளியே மட்டும் இல்லை, குடும்பத்திலே இருந்தது. அதெல்லாம் மாறும் சூழ்நிலை வந்தாச்சுங்க. கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விலகிற சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் எல்லாம் ஏற்படும், ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போ என்ன கேள்வி வரனா, அங்கேயே வேலை பார்க்கலாமா, வேலை பக்கம் போகலாமா, வேலை பக்கம் மாறினா ப்ரொமோஷன் கிடைக்குமா, வெளிநாடு ட்ரை பண்ணலாமா, அப்படிலாம் பல கேள்விகள். பொதுவாக வேலை சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது வேலையில் ஜாதகம் மற்றும் தசாபுத்தியையும் பார்த்துக்கிட்டால் இன்னும் துல்லியமாக இருக்கும். இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு வெளியாக சொல்லிடலாம். இப்போ கணவன் மனைவி அந்யூன்யம் சம்மந்தப்பட்ட அதிகரிக்கும் சூழ்நிலை உண்டு. நிறைய பேர் கணவன் மனைவி பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் வரைக்கும் போனது, மனஸ்தாபம் சின்ன சின்ன பிரிவினைகள் இருந்தது, பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் சூழ்நிலை வருது. அப்போ குடும்பத்தில் இப்போ ஆல்ரெடி ஒன்றா இருக்கவங்க சின்ன ஒரு பிரிவு வருது. எப்படின்னா சுப பிரிவாக இருக்கும். வேலை ரீதியாக இடம் மாறி இருக்கும், அவருக்கு ஜாபில் ப்ரொமோஷன் கிடச்சி இடம் மாறி இருக்கார், குழந்தை பிறக்கிறதுக்காக தனியாக இருக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடச்சது இடமா. அப்போ ஒரு சுப பிரிவாக மாறி இருக்கக்கூடிய தவிர இனி மனஸ்தாபத்தின் மூலம் பிரிவு குறைவு, பிரிஞ்சவங்க காம்ப்ரமைஸ் ஒன்று சேர போகிறாங்க. இப்போ கேள்வி, சார் குரு பார்வை எங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இல்லையே, அப்போ உங்கள் லக்ன ரீதியாக இருக்கா, தசாபத்தி ரீதியாக பார்த்து அதை ஃபைனலைஸ் பண்ணலாம். அதே இந்த குரு பார்த்திங்கன்னா அதிசாரமாக ஒரு அக்டோபர் மாதத்தில் மேலே நடக்கிற குரு பயிற்சி அக்டோபருக்குள்ளே உங்கள் கடகரத்துக்கு உச்சம் பெற்றுறார். கஜகேசரி யோகம் ஒரு 3 மாதம் உங்கள் ராசியிலிருந்து. அப்போ 5, 7, 9 தொடர்பு. அப்போ அந்த 3 மாதத்துக்குள்ள திருமணம் சம்மந்தப்பட்டு நிச்சயிக்கப்படும். எதிரிகள் விலகிறது மட்டும் இல்லாமல் மனசுக்கு அமைதியான விஷயங்கள் நடக்கும். குலதெய்வ கோயில்கள் அனுகிரகம் கிடைக்கும். தந்தை வழி உறவில் ஆதாயம் உண்டு. குழந்தை பிறப்புக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சினிமா சம்மந்தப்பட்ட துறையினர்கள், அரசியல் துறையினருக்கு யோகம் வருகிறது. எதிர்பார்த்த தன வருவாய்கள் வருகிற கால சூழ்நிலை எல்லாமே இந்த குரு பகவான் மீண்டும் வக்ரம் பெற்று அடுத்த ராசிக்கு போயிடுவார். இப்போ கேள்வி வரும், 2ஆம் இடத்துல கேதும் 8இல் ராகு இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ராகு கேது சம்மந்தப்பட்டது வரதுனால ராகு கேது பரிகாரங்கள் செய்வது சிறப்புங்க. சனி தொந்தரவு கொடுக்கல, சேஃப்டிக்காக திருமணம் ரீதியாகவோ குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தால் உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டியது ஃபஸ்ட் ராகு கேது தான். குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறனால தொந்தரவு அங்கே இல்லை. 2ஆம் இடத்துல கேதுனால தான் இருக்கும். இப்போ கேதுக்கு உண்டான ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதில் கீழ்பெரும்பள்ளம், காளகஸ்தி செல்ல வேண்டிய வாய்ப்பு உண்டு. இதை மறந்துடக்கூடாது. இப்போ மாணவர்களுக்கு பார்ப்போம். மாணவர்களுக்கு கல்வியில் பெரும் புகழும் பெரிய சூழ்நிலை உண்டு. பொதுவாகவே இவங்களுக்கு வெளிநாடு வெளி மாநில யோகம் உண்டு. அரசு வகை ஆதாயம் உள்ள ஜாதகம். அப்போ மாணவர்கள் படிப்பில் மிகுந்த யோகம் இருக்குது. நினைத்த கல்லூரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 10th நல்ல மார்க், 10th +2 நல்ல மார்க் வரும். இதில் இன்னொரு அம்சம் என்னென்னா, படித்து முடிக்க கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கும். அப்போ கேம்பஸில் 3rd இயர் 2nd இயரில் இருக்கிறவங்க கேம்பஸ் வந்தால் அதை தைரியமாக அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் கொஞ்சம் அரியர்ஸ்லாம் இருக்குது, மாணவர்கள் நிறைய அரியருக்கு கிளியர் பண்ணிட வேணாம், மேலே படிக்கலாமா, இப்போ அரியர் வச்சுட்டு அடுத்தது கிடைக்கலன்னு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா மேலே படிக்க போகிறாங்கிறாங்க. அரியரை கிளியர் பண்ணுற யோகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடத்தின் வலு என்ன, 9ஆம் அதிபதி எங்கே இருக்குது, 9ஆம் வீட்டை எங்கே பார்க்குற, நடக்கிற தசாபுத்தி என்னென்னு பார்த்து தான் ஹையர் எஜுகேஷனாக இதுவே போதுமானு பார்க்கணும்.
பொதுவாக எடுத்தோன்னே எல்லோரும் இன்ஜினியர் போகிறது தப்பு, எல்லோரும் டாக்டர் போகிறது தவறு. உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு வேறு தொழில் பண்ணுவாங்க, நல்ல சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க. மனதுக்கு ஒத்துழைக்கிற தொழில்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி என்ன தொழில் பார்க்கணும். ரைட். இப்போ பிஸ்னஸ் 10ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம் கடகத்துக்கு. அவரே 5ஆம் அதிபதி. குலதெய்வ அனுகரத்தால் தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் நடக்கலையா நேராக நீங்கள் போய் வழிபட குலதெய்வம் தான். குலதெய்வ வழிபாடு சிறந்தது. குறிப்பாக இந்த குலதெய்வத்திலேயே குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் கோயில் சின்ன வடிவத்தில், அப்புறம் தாமரை முருகர் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வருதுங்க. நிறைய பேத்துக்கு முருகரை தாமரை படத்தில் உட்கார மாதிரி, தாமரையில் உட்கார மாதிரி, தாமரை முருகன். ஆனால் அனுஷம்ங்கிறது தாமரை குறிக்கும். அந்த இடத்துல விருச்சிக ராசியாக வருது. தாமரை முருகர் பரிகாரம் பிரமாதமாக இருக்குது. இதை செஞ்சாலே தொழில் ஸ்தாபனத்தில் கடகராசிக்காரங்க அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தொழில் அபிரிவிதமாக வளர்ச்சி வெற்றி உண்டு. நிறைய டெவலப் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு திரவம் சம்மந்தப்பட்டது, பயணத்தின் மூலம் ஆதாயம், அரசாங்க வழியில், ரியல் எஸ்டேட்டு, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்புகள், இது அனைத்தும் வளர்ச்சி வெற்றியை கொடுக்கிறது. இப்போ பொதுவாகவே இவங்களுக்கு மனைவியிடம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும். இவங்க பணத்தை மனைவியிடம் கொடுக்க வைக்கிறது, மனைவி பேரில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற தொழில் தொடங்குறது, இல்லை குழந்தை பேரில் தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி நடக்க அம்சம் உள்ளது. அது இயற்கையாகவே பண்ணக்கூடிய கால சூழ்நிலையும் உண்டு. இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு கெட்ட பேர் வந்துடுமோ, தப்பாக சொல்லிடுவாங்களோ, அந்த ஒரு பதட்டம் மட்டும் இருந்துக்கும். பொதுவாக இந்த ராசிக்கு அது அப்படி. அதிலிருந்து மீண்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் பிரகாசமாக இருக்கும். பொதுவாக தகவல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கவனிக்கணும். பொதுவாக உங்களுக்கு 3-12 அவர் புதன், 12ஆம் இடத்துல குரு பகவான். அப்போ டேட்டா சம்மந்தப்பட்டது, செக்லிஃப்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கையில் அணிந்திருக்கிற மோதிரம், குறிப்பாக மோதிரம், காலில் அணிந்திருக்கிற மெட்டி, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது. திருப்பி அழிச்சிட்டு செய்ய வேண்டிய யோகம் இருக்குது. கடன் அடைக்க வழி பிறந்தாச்சு. கடன்லேருந்து மீண்டு வர போகிறீங்க. கடன் அடைத்து வெளியே வரக்கூடிய யோகம் உண்டு. சரி, ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும், இது என்ன கடவுள் வழிபாடு பண்ணலாம், அதை பார்ப்போம். அது இப்போ குறிப்பாக சொத்துன்னா கட்டலாமா வாங்கலாமா, அதை பற்றிலாம் தெளிவாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பாயின்மெண்ட் முறையில் கொடுக்கப்படும். வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்ப்போம். பொதுவாக குரு பகவான் 6ஆம் இடத்து பக்கம் நோய் நொடிகள்லாம் இதாகிருதுங்க. இந்த இடத்துல சனியும் 10ஆம் பார்வையும் இருக்குது. அப்போ வியாதி சம்மந்தப்பட்டதிலிருந்து மீண்டு வர ஒரு சிறு மருத்துவரை ஆலோசனை செய்ய வேண்டிய உண்டு. கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் கவனமாக, கேஸ்ட்ரிக் தொந்தரவு இருக்குங்க, அஜீரணம் இருக்குங்க, கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும், அதை கவனிக்க வேண்டிய உண்டு. இப்போ சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா கற்ற யோகம் இருக்குது. சார் வாங்கலாமா, கற்ற யோகம் வேண்டும், மற்ற அப்படியே கட்டின வீடு வாங்குறது, என்ன தசை, என்ன வாசல் வச்சது, வாஸ்துப்படி எப்படி கட்டணுங்கிறது ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. சரி, ஹெல்த், அது பெற்றோரோட ஹெல்த் விஷயத்தை பார்ப்போம். பொதுவாக உங்கள் ஜாதக ரீதியாக பெற்றோரின் ஹெல்த்து ரொம்ப நாள் கழித்து டெவலப் ஆக போகுது. குறிப்பாக தந்தைக்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனிக்கணும். தந்தை வயதுக்கேற்ப சின்ன சின்ன வியாதிகள் மாறும். அப்போ எலும்பு தேய்மானங்கள், கண் சம்மந்தப்பட்டது, மூட்டு சம்மந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ள கால சூழ்நிலை. இப்போ இந்த கடகராசிக்காரங்கள் தந்தைக்கு உடல் இதே பார்க்கணும். ஒரு சில கோயில் வழிபாடு இருக்குது. என்ன ராசி எண்கள், பொதுவாக உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன கோயில் வழிபாடு பண்ணிட்டால் பெட்டராக இருக்கும். அப்போ உங்களுக்கு வழிபட வேண்டியது பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன், மீனாட்சி சுந்தரேஸ்வர் வழிபாடு சிறப்பாக இருக்கும். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் தான் கெட்டியாக பிடிச்சிக்கும். ரெண்டாவது மாசாணி அம்மன். அப்போ மாசாணி அம்மனை வழிபாடு செய்ய அது ஒரு அந்த ஆனமலை அருகில், பொள்ளாச்சி ஆனமலை அருகில் இருக்கிற பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயில், அந்த கோயில் வழிபாடு இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கு. ரைட். இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் 2, குறிப்பாக 9, 3 இந்த எண்கள்லாம் யோகத்தை கொடுக்கும். இந்த 3ஆம் எண் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய சூழ்நிலை, ஏன்னா 12 இருக்கிறனால. ஆக மொத்தம் பொதுவாக ரொம்ப நாள் கழித்து நல்ல நேரம் வந்தாச்சு. வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம்.